இன்றைக்கி காலையில் நான் வர்றதுக்கு முன்னாடியே கஸ்டமர் ஃபோன் பண்ணி கடைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு கேட்டுட்டு வந்தாங்க. நான் கடையை திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்ததையுமே அளவு எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு அளவு எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கும் அளவெடுத்து மொத்தம் 3 பேர்த்துக்கு அளவெடுத்தோம். அளவெடுத்து எழுதி அனுப்பி விட்றதுக்கே 1.5 மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சு. 10:45 ஆகிடுச்சு. இது 9:30க்கு வந்தேன். இப்போ அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் கொஞ்சம் ஹூக் வைக்க வேண்டியது, ஏற்கனவே நான் தைச்ச ப்ளவுஸில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் சொல்லியிருந்தாங்க, லைட்டாக லூஸ் வைக்கணுன்ட்டு. அதை ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு மணி 12 மணி ஆயிடுச்சு. ஏன்னா அதை பிரிக்க வேண்டியிருந்துச்சு. கொஞ்சம் லூஸ் வச்சு தைச்சிட்டு பிரிச்சிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் புதுசாக ஒரு இது எடுத்திருக்கோம். அதை கட்டிங் போடுறதை காட்டாமல் விட்டுட்டேன். எல்லோ கலரு, ஒரே கஸ்டமருக்கு 2 ப்ளவுஸு. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, இன்றைக்கி வீடியோ போடாமல் விட்டோம், இங்கிலீஷ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதையும் எடுத்து ஏற்கனவே எழுதி வச்சுருந்தோம்ல, நேற்று பார்த்தவங்களுக்கு தெரியும். எழுதி வச்சுருந்ததுனால சீக்கிரம் முடிஞ்சுது. அதையும் பேசி முடிச்சுட்டு அந்த வீடியோ பார்க்குறதுன்னா பாருங்கள், கேன் ஐ டூ அந்த சேனல் பேர். 100 நாளில் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமான்றதை அதில் பார்ப்போம். அதவே குட்டி ஸ்டோரியாக சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பிடிக்கும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் காலையில் சாப்பாடு சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்குன்னு பாருங்கள். காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் இந்த 2 ப்ளவுஸ் ஒன்றா கட்டிங் போட்டிருந்ததை வீடியோ காட்டாமல் விட்டதில்லை. இடையில வந்து ஒரு ஃபோட்டோவை மட்டும் கட்டிக்கிறேன். இப்போது அந்த இன்ஸ்கர்ட்டு தைக்கிறோம். ப்ளவுஸ் தைச்சாச்சு. அடுத்து இன்ஸ்கர்ட் தைச்சிட்டு 2:30 மணி. இப்போது 2:45க்கு அதை முடிச்சாச்சு. அடுத்தடுத்து வேலை எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ அடுத்து ஒரு மெரூன் கலர் ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதுக்குரிய சாரீ இது. அதை ஃபால்ஸ் வச்சு ஓரடிச்சு வச்சுட்டோம். இப்போ அந்த ப்ளவுஸ் தைக்க போகிறோம். 3 மணிக்கு ஆரம்பிக்கிறேன். அடுத்து டைம் மட்டும் சீக்கிரங்க ஓடிடுது. கிட்டத்தட்ட 5 மணிக்கு அதை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடுறேன். லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். 5:20. இப்போ அந்த ப்ளவுஸும் தைக்க ஆரம்பிக்கிறேன். ஃபுல்லாக கட்டிங் போட்டு வச்சுட்டு போயிடலாம் நைட்டு அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப நேரம் நிற்க முடியல. அதனால் நைட்டு 9:10 முடிக்கும்போது முடிச்சுட்டு அப்போயுமே நான் கிளம்பலை. ஏன்னா அடுத்த நாளைக்கு வரணும், வந்ததையுமே தைக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு ப்ளவுஸு கட்டிங் போட்டாச்சு. வீடியோ எடுக்க மறந்துட்டேன்.